என் கம்பெனிக்கு எதிராக ஒரு பாய் கடை ஒன்று இருக்குது. டிஃபன் கடை. எனக்கு வேலைக்கு போகும்போது டிஃபன் கடையில் இருக்கும். அங்கே வந்து நான் சாப்பிட்டு கொண்டு அங்கே எப்பவுமே அக்கௌண்ட்டு தான் வேலை செய்வேன். மாதம் சம்பளம்னா குத்துருவேன். மாதம் சம்பளம்னா வாங்கி நான் அதை சேர் வந்து அவங்க குத்துருவேன். நான் அப்போ அவள் தான் அதுலேருந்து அந்த மைண்ட் செட்லேருந்து 2வது கல்யாணம் மைண்ட் செட்டு எனக்கு வரல. சரி நம்மளுக்கு கடவுள் எப்படின்னா எனக்கு 2வது கல்யாணம் பண்ணுறது பயமாக இருந்தது. அந்த பயத்தில் வந்து நான் வீட்டில் சொல்லலை. சரி இப்போ தான் கல்யாணம் பண்ணினாங்களே, 2வது நம்ம கல்யாணம் பண்ணால் நம்மளை அடிச்சிருவாங்களோ, அந்த ஒரு பதட்டம் எனக்கு அப்பயே இருந்தது. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், சரி இவங்க சொல்கிறாங்களே பாய் என்ன சொன்னார், ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறியாடா அப்படின்னு கேட்டார். வேணா பாய் அதெல்லாம் எதுக்கு நம்மளுக்கு, ஏற்கனவே ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணேன், என்ன ஏதுன்னு தெரியாத போயிடுச்சு, நான் என்ன பண்ணுறது மேடம், விடு பாய் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் நான். அதுக்கப்புறம் அவரே ஒரு அவர் கேட்டு ஒரு 6 மாதம் கழிச்சு ஒரு பொண்ணு ஒரு அம்மா வந்தாங்க பாய்கிட்ட. அத்திப்பட்டு புதுநகர் அந்த இடம், கம்பெனிக்கு அதை தாங்க. பாய்கிட்ட அப்போ தான் நிற்கிறேன், நான் உள்ளே உட்காந்து அப்போ தான் தோசை சாப்பிட்டுக்கிறேன். சாப்பிட்டோன்னே வந்தோடனே அப்போ தான் பாய் சொன்னார், இவங்களுக்கு கொஞ்சம் பாடுறா அப்படின்னாரு. நேற்று பாய் அப்படின்னு பார்த்தேன், ஒன்றுமே இல்லைடா, அவங்க ஏதோ ஒரு குப்பைமேடு பொறுகுப்பேட்டில் குப்பைமேடு இருக்குல்ல, அதனால் பேப்பர் பொறுக்கிறவங்க அப்படின்னாங்க. ஏன்னா என்னோட மைண்ட் செட்டில் வந்து என்ன இருந்ததுன்னா, இல்லாத பட்ட பொண்ணு குப்பை பொறுக்கிற பொண்ணு இருந்தால் கூட பரவாயில்ல, இப்படி இந்த பொண்ணு நம்மளை வந்து இப்படி பண்ணிட்டு போயிடுச்சு, யாருக்காவது இல்லாத பட்ட பொண்ணு நம்மளை வாக்கி குத்தாகணும், அதுவும் இருந்தது மனசில். சரி என்னடா பண்ணலான்ட்டு, சரி பாய் இப்படி சொல்லிட்டாருன்ட்டு நான் கேட்டோன்னே நான் இருப்பாய் நான் சொல்கிறேன்னு போயிட்டு வேலை செஞ்ச வீட்டுக்கு போயிட்டு வீட்டில் போய் தூங்கி எழுந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மைண்டு மாறிச்சு. சரி பாய் இல்லாத பட்ட பொண்ணு தானே, போகிறோம் நான் பார்த்துக்கிறேன் பாய். அதுக்கப்புறம் பேசினோம். சரி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னாங்க. ஆனால் நான் வந்து 2ஆம் தரமா அப்படின்னு சொன்னேன். அதுக்கும் ஒத்திச்சு. அவங்க அக்காவை ஒத்துக்கினாங்க. சரின்னு பண்ணி வச்சாங்க. பண்ணி வச்சு அம்மாவா அவங்க அக்கா அவங்க அம்மா 2 பேர் தாங்கிறாங்க. சரின்னு கேட்டோம். சரின்னு பண்ணி வச்சாங்க. ஆனால் நான் வந்து கல்யாணம் பண்ணும்போது வந்து என்ன சொன்னேன்னா, நான் யாருமே இல்லைன்னு தான் சொன்னேன். அதான் இந்த வீட்டில் கல்யாணம் பண்ணிட்டு இப்படி ஆச்சுன்ட்டு எனக்குன்னு யாருமே கிடையாது, வீடு இருக்குது, நான் மட்டும் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம் பண்ணி நல்லா தான் இருந்தோம், சூப்பராக இருந்தோம். என்னாலே ஜீர்ணிக்கல, அந்த அளவுக்கு சந்தோஷமாக இருந்தேன் மேடம். எதனாலனாக்கா ஒரு பொண்ணு வந்து குழந்தை பிறக்காது இவனுக்கு அந்த இது சொன்னோடனே எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அந்த மைண்ட் செட் அப்படியே இருந்தது. என்னடா பண்ணுறது, நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு 60 ரூபா சம்பளத்துல நம்ம இப்போ ஒரு ஆளாக ஆகி ஒரு கவர்மெண்ட் இடத்துல நம்மளுக்கு ஒரு மதிப்பு இருக்குது, ஒரு ஆனால் சொந்த பந்தமெல்லாம் என்ன ஒரு 10 ரூபா கொடுப்பேன், எல்லாமே பண்ணுவேன், எல்லாமே எனக்கு வந்து ரொம்ப பாசமாக பார்ப்பாங்க, அதெல்லாம் குறை சொல்ல முடியாது. அப்படி இருந்து நம்ம இது மாதிரி இது மாதிரி ஆச்சு சொல்லிட்டு போயிட்டாங்களே குழந்தை பிறக்காதுன்னு. அந்த பொண்ணு கல்யாணம் பண்ண கரெக்டாக 43 நாள் மேடம். 43 நாளில் வந்து குளிர் ஜுரம். சரி ஆனால் குளிர் ஜுரம் அந்த பொண்ணுக்கு செம்ம ஜுரம். என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது தெரியாது. நான் என்ன பண்ணிட்டேன், ஏன்னா குளிர் ஜுரம் இருந்தது, என்ன பண்ணலான்ட்டு ஹாஸ்பிட்டல் போனேன். ஹாஸ்பிட்டல் போய்ட்டு அந்த கார்டு ஒன்று ஏதோ செக் பண்ணாங்க. எனக்கு அதை போட்டதே சந்தோஷமாயிடுச்சு. நான் என்ன பண்ணுறது எனக்கு என்னாலே ஜீர்ணிக்க முடியல.